பீஷ்ம பருவம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு வரோம். 10ஆம் நாள் போரை பற்றி ஒரு நல்ல நாளும் கூட. இன்றைக்கு கந்தசஷ்டி விரதமாக இருக்கக்கூடிய சூரன் போர் அப்படின்னு நடக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. திருக்கல்யாணம் நாளைக்கு, சூரன் போர் இன்றைக்கு. இந்த சூரன் போரிலே சூரசம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யப்படுகிறது போல இங்கே பகைவர்களை அழித்து நல்லதை தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பாண்டவர்கள் செய்த யுத்தம். அதுதான் மகாபாரத யுத்தம்னு நம்ம சொல்றோம். அப்படி அந்த மகாபாரத யுத்தத்திலே 10ஆம் நாள் போர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முத்தாய்ப்பான போர் அந்த 10ஆம் நாள் போர். ஏன் அப்படின்னா, போர்க்களத்தின் சிம்மம்னு சொல்லக்கூடியதான பீஷ்மாச்சாரியர், போர்க்களத்திலேயே பெரியவராக சொல்லக்கூடிய பீஷ்மாச்சாரியாரை தாக்குகின்ற படலமாக மாறுது. அதாவது அவரை ஓரங்கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. ஏன்னா அன்னைக்கு போர்ல இறங்கி சண்டை போடுவதற்கு முன்னாடி கிருஷ்ணர் என்ன சொல்றார்? பகவான் கிருஷ்ணர், இன்றைக்கு வானில் இருந்து வருகின்ற கங்கையின் மைந்தன், கங்கை என்கின்ற புனித நீர் வானில் இருந்து வருதுப்பா, அதே போல வானுலகத்தை அந்த பிள்ளைக்கு கொடுத்துடணும்னு பேசிட்டார். அப்ப முடிவு யார் கையில இருக்கு? அவர் கையில் இருக்கு. யாருக்கு என்ன பதவி கொடுக்கணுங்கிற டிசிஷன் கிருஷ்ணர் வச்சுருக்க. அப்ப ஏவுகின்ற கருவியாகத்தான் அர்ஜுனன் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ அந்த சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்ற போது சிகண்டியை கொண்டு வந்து நிறுத்துறார் முன்னாடி. பீஷ்மர் ஒரு மனதிலே ஒரு சத்தியம் செய்து கொண்டிருக்கிறார். பெண்ணை கண்டால் பெண்ணோடு போர் செய்ய மாட்டேன், பெண்ணை கண்டால் பெண்ணோடு ஆயுதத்தை எடுக்க மாட்டேன். அப்ப சிகண்டி என்கின்ற பெண்ணுரு கொண்ட, ஆணாக நின்றாலும் அது பெண்ணாக இருப்பதினாலே பெண்ணுரு கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞனுடைய போருக்கு முன்னாடி தான் போர் செய்யக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியத்தை அவர் வச்சிருக்கார். அப்ப சிகண்டி முதல்ல வந்த உடனேயே பீஷ்மர் அவரை பார்த்து சொல்லக்கூடிய விஷயத்துல போன வாரம் பார்த்து நிறுத்தி, காதி வெண்கொடும் பகழி ஏவு தின் சிகண்டி தலை காணலும் குனிந்து நகையா. பீஷ்மர் என்ன பண்றார்? அந்த சிகண்டி எதிரில் வந்த உடனேயே சிரிக்கிறார். ஏன்னா புரிஞ்சு போச்சு, அவருக்கும் தெரிஞ்சு போச்சு, இன்னியோட நமக்கு கடைசி காலம் வந்து தூண்டார். அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்திம இடத்திலே தாம் இருக்கிறோம் என்கின்ற உணர்வு அவருக்கு வந்தாச்சு. என்ன சொல்றார்? சிரிக்கிறார். சிரிச்சிட்டு, ஆதி அம்பை இன்று பகை மீள வந்தது. அம்பா என்ன பண்ணிட்டா, இப்ப பகை மீள வந்தாச்சு என்று தனது ஆயுதம் துறந்து விரைத்தேர். அப்படி கையில் இருக்கக்கூடிய வில்ல விட்டுட்டு நிக்கிறார் சும்மா. மீது கங்கை மைந்தன் ஒருதான் வெறுங்கை நின்ற அளவில். அப்படி ஒரு கையில இருக்கக்கூடிய எல்லா ஆயுதத்தையும் கீழே போட்டு நின்ன மாத்திரத்திலேயே துரியோதனன் பக்கத்துல தன்னுடைய தம்பிமார்களை அனுப்பி வச்சிருக்கிறான். நான் ஏற்கனவே சொன்னேன், துரியோதனன் சொல்றத கேட்கக்கூடிய ஒரே நல்ல தம்பிமார்ல இருக்கக்கூடிய தலையாய தம்பிமார் துச்சாதனன் தான். அண்ணன் என்ன சொன்னாலும் செய்வான், அத்தனை அயோக்கிய தர்மம் செய்வான். அப்படி ஒரு சகோதர பிணைப்பு அவங்க ரெண்டு பேரும். அதனால அவன் என்ன பண்ணான்? பீஷ்மர் பக்கத்திலே நின்றுட்டு இருக்கான். பீஷ்மர் இந்த ஆயுதத்தை போட்ட மாத்திரத்திலே எங்கடா சிகண்டி அடிச்சுட போறானோன்னு பயந்து சிகண்டியை அந்த தம்பிமார்கள் தாக்குகிறார்கள். மேல் நடந்து சென்று பெருந்துச்சாதனன் சரங்கள் பல தூவினான். சிகண்டி வந்து தாக்காத முதனைக்கு அவன் சிகண்டி வந்து எதிரில் நின்ன உடனே பீஷ்மாச்சாரியா கையில் இருக்கக்கூடிய வில்ல போட்டு நிராயுதபாணியை நிக்கிற. நின்ன மாத்திரத்துல இவன் ஓடி வந்து துச்சாதனன் என்ன பண்றான்? சிகண்டி ஆயுதம் எடுப்பதற்கு முன்பு அந்த அம்புகளை மழைகளாக பொழிகிறான். அப்போ எதிரி சாபம் துணிந்து விழவே. அப்படி வந்து விழுந்த உடனே சிகண்டி தன் கையிலே வச்சிருக்கக்கூடிய வில்லும் உடைந்து கீழே விழுது. இதனால சிகண்டி எதிர்பார்க்கல, ஏன்னா துச்சாதனன் வருவான், அவன் வந்து அடிப்பாங்கிறத சிகண்டி எதிர்பார்க்க.
அப்போ இது பார்த்த உடனே என்ன பண்றது, சாக நின்றிலன் துருபதியின். அப்ப எல்லாரும் சேர்ந்து தாக்கின உடனே தன்னை எல்லோரும் தாக்குகிறார்கள், தான் உயிர் தப்பிப்பது புண்ணியம்னு சொல்லி என்ன பண்றான், பின்னடைவு ஆகிறது. நெஞ்சுமின்றி வரி சாபமின்றி வன் கொடிக்கோள் தேர் வாகமின்றி வந்த வழி மீள. அப்ப என்ன ஆகி போச்சு, அவனுடைய கொடி உடைஞ்சு போச்சு, அவன் தலையில போட்டிருந்த கிரீடம் போச்சு, அவன் கையில வச்சிருந்த வில் போச்சு, ஆயுதங்கள் விட்டு போச்சு. ஆகவே தேர் இல்லாமல் எதுவும் இல்லாமல் தனியே இருந்ததனாலே அவன் பின்வாங்கினான். நின்ற சந்தன குமாரனும் சரங்கள் விடவே. அப்போ சிகண்டி நகர்ந்த உடனேயே இப்ப மத்த ஆட்கள் தானே இருக்காங்க, அதனால என்ன பண்ணிட்டான் பீஷ்மர், திரும்பவும் ஆயுதத்தை எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறார். யுகமும் பிளந்து சுரராசன் மைந்தன் முந்து ரதம் ஊறுகின்ற செங்கன் நெடுமால் மேகமும் கருங்கடலும் நீலமும் கலந்த திருமேனியும் சிவந்தது அறவே. அப்ப என்ன பண்றார், கையில இருக்கக்கூடிய தன்னுடைய ஆயுதத்தை வில்லை எடுத்து பீஷ்மாச்சாரியார் வில்லை அம்பு தொடுத்து அவர் என்ன பண்றார், சரங்களை தூவ ஆரம்பிக்கின்றான். அது யார் மேல போய் படுதுன்னு சொன்னா அர்ஜுனன் மீது படவில்லை, கிருஷ்ணன், அந்த தேர்ப்பாகனாகி இருக்கக்கூடிய கிருஷ்ணனின் மீது படுது. பாருங்க, இந்த உலகத்துல இதைவிட பரம்பொருளானது நமக்காக இந்த அளவுக்கு இறங்கி வந்து செய்யுமாங்கிறது இதுதான் பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா சொல்லலாம், கடவுள் தானப்ப மேல இருக்க, அவனுக்கு என்ன தூங்கி விட்டான்னு நம்ம கூட 1008 பேர் பாடுறோம் இல்லையா. அகப்பட்டவன் நான் அல்லவான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அவன் பரவாயில்லப்பா, அவன் பாட்டா கம்மன் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணர் பட்டிருக்கக்கூடிய கஷ்டத்திலே ஒரு சிறிதேனும் நாம் பட்டிருந்தால் நம்ம என்ன பண்ணிருப்போம், வாழ்க்கையை வெறுத்து ஓடி போயிருப்போம். அவருக்கு என்னங்க தலையெழுத்து, துவாரகையில உட்கார்ந்து கொண்டு வாழ்க்கையை பார்த்து கொண்டு நிம்மதியா சந்துஷ்டியா ஜாலியா சந்தோஷமா இருக்க வேண்டியதுதானே. சொல்லுங்க, துவாரகையின் மன்னன், அவனுக்கு என்ன கஷ்டம், பொற்குவில்கள் கடக்கு காலு கீழே அவனுக்கு. பல தேசத்து மக்கள் மன்னர்கள் அத்தனை பேரும் கிருஷ்ணரை கண்டால் அவரிடத்திலே பணிவும் மரியாதையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சொன்னா கேட்பாங்க, கிருஷ்ணர் ஆணையிட்டால் ஓடி வந்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய பரம்பொருளான ஒரு கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்யுது, வேலை செய்கின்றான், கர்மம் செய்கின்றான். எப்பேற்பட்ட கர்மம் யோசிச்சு பாருங்க. தர்ம யுத்தத்திற்கு தானும் ஒரு பங்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வருகிறான். தேரோட்டியா வந்தது பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் அர்ஜுனன் வாங்க வேண்டிய அடியெல்லாம் வாங்கியிருக்க. யார் பொருட்டு, எதற்காக செய்ய வேண்டும். அப்ப தர்மம் நிக்கணும்னு பரம்பொருளே தவிக்குது இல்லையா, அது யோசிக்கிறோமா இல்லையா. பரம்பொருளே தவிக்குது, பரம்பொருளே அடி வாங்குது, பரம்பொருளினுடைய உடம்பில் இருந்து ரத்தங்கள் வழிகிறது. அர்ஜுனனை தடுத்து நிறுத்து தான் வாங்கிக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த தர்மத்திற்காக அவன் தன்னுடைய குரலை கொடுப்பவன் மட்டுமல்ல, தன் உயிரையும் கொடுக்க சித்தமாக இருந்தான் கிருஷ்ணன் என்பது நமக்கு தெளிவா தெரியுது. அதுதான் பகவான் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய பெரிய தர்மம்னு வந்துட்டுதுன்னா அது எப்பேற்பட்டாவது நம்ம அதுக்கான குரலை கொடுக்க வேண்டும். அது கிருஷ்ணர் செய்கிறார். அப்ப அவர் மேல போய் எல்லாம் விழுந்து அவர் உடம்பு எப்படி இருந்ததா, மேகமும் கருங்கடலும் நீளமுமா இருக்கக்கூடிய உடம்பு சிவந்தது, சிவந்து ரத்தம் வழி அப்படியே வழிய அவர் உட்கார்ந்துருக்கார். இப்போ என்ன பண்றார் கிருஷ்ணர், அர்ஜுனனுக்கு ஒரு செய்கையை காட்டுறார். ஓ, மீண்டும் சிகண்டிய கொண்டு வா. இப்ப சிகண்டி கிட்ட தேர் இல்ல இல்லையா, ஆயுதம் இல்ல, இப்ப தனியா தான் நின்றுட்டு இருக்கான். என்ன சொன்னார், சிகண்டிய கூட்டிட்டு வந்து உன் தேர்ல வச்சுக்கோன்ட்ட, கொட்டுவா. போனதின் சிகண்டிதனை மீளவும் கொணர்ந்து, சிகண்டியை கூட்டிட்டு வந்து பல பூசலும் கடந்து ரதம் மேல் நீ நில் அஞ்சல் சொன்னா, நேரா வந்து தேர் மேல எல்லாரும் அதுக்குள்ள திருப்பியும் சரங்கள் எல்லாம் வீசுகிறார்கள். இருந்தால் அதையெல்லாம் தடுத்து விஜயன்
இந்த சிகண்டியை தேர் தட்டில ஏத்திட்டான். ஏத்தி என்ன சொன்னான்? அஞ்சாதே, நான் நிக்கிறேன், கையில இந்த ஆயுதத்தை பிடி, நின் கனையும் ஏவுக, உன்னுடைய அம்பையும் தொடுத்து அடி என்று வெஞ்சமரில் நேர் நடந்து சென்ற விஜயன். விஜயன் என்ன பண்ணான்? இப்போ உறுதுணையாக சிகண்டிக்கு நிக்கிறான். கூணல் அங்கி தந்த சிலை கோலி அம்போடு அம்புபல கூட நஞ்சு அழன்று உதயினன். என்னாச்சு? ரெண்டு, முதல்ல சிகண்டி அங்கிருந்து தன்னுடைய அம்புகளை தொடுத்து விட ஆரம்பிக்கிறார். சிகண்டிய பார்த்தா பீஷ்மர் போர் செய்ய மாட்டார், அது கண்டிஷன். அப்ப திரும்பவும் சிகண்டிய பார்த்த உடனே அவர் என்ன செய்ய போறார்? போர் செய்யாம ஆயுதத்தை போட்டு நிக்கிறார். முதல் இரண்டு அம்புகளை சிகண்டி ஏவுகிறார். ஆனா அந்த ரெண்டு அம்புகளுக்காக பதில் சொல்லாமல் நிற்கின்ற பொழுது சிகண்டியை முன் நிறுத்தி அர்ஜுனன் பின்னிருந்து அம்பு பானங்களை போட ஆரம்பிக்கிறான். அழகாக இந்த இடத்துல வில்லி பாரதத்திலே வில்லி சொல்றான், வேனில் அம்பு முன்பு துதையாது இலங்கும் அப்பொன் வரை மேனி எங்கனும் புதையவே. இந்த உலகத்துல நம்ம சொல்லுவோம், எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் எந்த ஆயுதம் தாக்கலனா கூட ஒருத்தனுடைய அம்பு நம்மை தாக்கி விடுமா. அந்த ஆயுதமாகிய அந்த அம்பு தாக்கிதான் நம்முடைய வாழ்க்கையிலே இனப்பெருக்கம், தாம்பத்தியம் என்பது ஏற்படுது. அது யாரு? மன்மதன் உடைய பஞ்சபானம்னு சொல்லக்கூடிய அந்த பூ அம்புகள் இல்லையா? மன்மதனுடைய அம்பு தொலைக்காத ஒருவனும் கிடையாது. அந்த மன்மதனுடைய பானங்கள் தொலைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தாம்பத்தியம், குழந்தை பேரு எல்லாத்தையுமே பார்க்கிறோம். அவனுக்கு உச்சிதமான நாள் அல்லது அவனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காலம்னா வசந்த காலம், இளவேனிற் காலம்னு சொல்லு இல்லையா? அதை இங்க குறிப்பிட்டு சொல்றார் வில்லி. என்ன சொல்றார்? வேனில் அம்பு முன்பு துதையாது. அப்பா, இந்த பீஷ்மனுடைய உடம்பிலே மட்டும்தான் இந்த மன்மதனுடைய பானம் போகவே இல்லை. ஏன்? கல்யாணமே வேண்டாம்னுட்டானே, அவன்கிட்ட போய் நீ என்னத்தை பேச முடியும்? வைராக்கியமா நிக்கிறவன் கிட்ட அவனுடைய உடம்பிலே தொலைக்காதது மன்மத பானம். ஆனால் அதை முறியடித்ததாக அர்ஜுனனுடைய பானங்கள் இன்று அவனுடைய உடம்பை சல்லடையாக துளைத்தது. என்ன அழகான வார்த்தைகள் பாருங்க. இதுக்கெல்லாம் ரசிக்கணும், இதுக்குன்னே 9 பிறவி எடுக்கணும் தமிழ் படிக்கிறதுக்கே இல்லையா? இந்த மாதிரியான அழகை சொல்லக்கூடிய, மெருகை சொல்லக்கூடிய வார்த்தைகள் வராது. வேனில் அம்பு முன்பு துதையாது இலங்கும் அப்பொன் வரை மேனி. அவருடைய உடம்பு கோல்டன் கலரா இருந்திருக்கா. அப்ப பார்த்தா நல்லா நமக்கு என்ன தெரியுது? பீஷ்மர் கொஞ்சம் நிறமாத்தான் இருந்திருக்கா, ஃபேர் பர்சன், பார்க்கவும் அழகா நல்லா சாமிங்கா இருந்திருக்காரு போது இல்லையா? அவருடைய மேனி கோல்டு கலர்ல இருந்திருக்கு. அப்பொன் வரை மேனி எங்கனும் புதையவே. இப்ப அர்ஜுனன் விட்ட வில் போய் விழுந்திருக்கு, அம்பு அவருடைய உடம்பை துளைக்கிறது. அப்படி மன்மதனால் துளைக்க முடியாத உடம்பை அர்ஜுனனுடைய கனைகள் துளைத்தன. அப்பனா என்ன சார், அது எப்படி ஒத்துண்டார் அப்படின்னா, அழகான விஷயம், அதுதான் விஷயம். என்ன அப்படின்னா, தம் பேரன் அடிக்கிறது பீஷ்மர் ஏத்துண்டார். அதுதான் உண்மை. ஏன்னா சொல்றாரு பாருங்க பின்னாடி, தோளும் எங்கெல்லாம் அடிச்சிருக்கு பாருங்க, தோளும் நெஞ்சும் சிரமும் மார்பும் தொடங்கி நிலைதோறும் வந்து வந்து உறவே. எல்லா இடத்துலயும் வந்து தாக்குது. ஏ, சாளரம் கொள் அங்க வழி ஓடுகின்ற இந்து முக சாயகம் கைகொண்டு பிடியா. அப்படி வந்து அடிக்கின்ற பொழுது உடம்பு துளைக்கின்றது. தொலைச்சதுல உடம்பு ஓட்ட போட்டுரும். ஓட்ட போட்டதுல அப்படியே ரத்தம் வழியுது. நாள் அறிந்து எதிர்பொருவேனும் மைந்தன் அன்று முதல் நாமம் சிகண்டி
இவன் எய்வாளி ஒன்றும் இங்கு எவை உரா. பார்க்கிறார், வந்து அடிச்ச வில்லுகள் அம்புகளை பார்க்கின்றான் பீஷ்மன். சிகண்டி 2-3 அம்ப போட்டிருக்கு. சிகண்டி போட்ட அம்பு ஒண்ணு கூட பீஷ்மர் உடம்புல இல்ல. பார்த்தா அத்தனை பானங்களிலும் பேர் என்ன? இங்க பார்த்தா அர்ஜுனன், இங்க பார்த்தா அர்ஜுனன், இங்க பார்த்தா அர்ஜுனன், இங்க பார்த்தா அர்ஜுனன், இங்க பார்த்தா அர்ஜுனன். சிரிக்கிறான் மனுஷன். அடிச்சாலும் அடிபட்டாலும் நம்ம சொல்றோம் இல்லையா, குட்டு வாங்கினாலும் ராஜா கையில குட்டு வாங்கணும்டா அப்படிங்கிற மாதிரி, மோதிர கையில குட்டு வாங்கணும்டாங்கிற மாதிரி அர்ஜுனன் தானப்பா நம்ம புள்ள அடிச்சிருக்கான் அப்படிங்கிறது பீஷ்மருக்கு சந்தோஷம். என்ன சொல்றார், ஆஹா வாளி ஒன்றும் இங்கு எவை உரா. அவனுடைய வாளி என்ன தாக்கல பாரு, சிகண்டியினுடைய வாளி என்னை தாக்கவில்லை. தனஞ்சயன் செய் பெரு வாழ்வு இது. அவனால எனக்கு மகிழ்ச்சி, எனக்கும் என்னால் அவனுக்கு மகிழ்ச்சி. அவனுடைய பெருவாழ்வு, அவன் கையால் அடி வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தனஞ்சயன் என்கின்ற வார்த்தை இங்கே அடைமொழி அவனுக்கு தரப்படுது. தனஞ்சயன்னா என்னன்னு ஒரு கேள்வி வந்தது போன வாரம். வானப்பிரஸ்தம் காண்டவவனம் அப்படிங்கிற ஒரு வனத்தை தருமன் இந்திரபிரஸ்தமாக மாத்தணும்னு சொல்லி அங்கே பல விதமான முயற்சிகளை செஞ்சு அந்த நிலத்தை சமன்படுத்தி சீர்படுத்தி அதை அங்க இந்திரபிரஸ்தமாக நிறுவி அங்க அரண்மனையை உருவாக்கி அதுக்கு அவனுடைய ராஜசூய யாகம் முதலியான அஸ்வமேத யாகங்கள் எல்லாம் நடத்துறான். நான் சொல்ற முன்னாடி நடந்த பருவத்தில் நடந்த கதை. அப்போ அஸ்வமேத யாகம் நடத்துகின்ற பொழுது தர்மன் தானே மெயினான காரியகர்த்தா. அதனால தர்மன் வெளியில போக முடியாது, தர்மன் ஊர்ல தான் இருக்கணும். குதிரையை அனுப்புவாங்க, அந்த குதிரை எங்கெல்லாம் போகுதோ அது பாட்டா போகணும். யாராவது அதை தடுத்து நிறுத்தினால் அந்த ராஜாவோடு சண்டை போட்டு அவனுடைய ராஜாங்கமோ ஏதாவது செய்யணும். அப்படி அந்த குதிரையோடையே போனவன் அர்ஜுனன் அந்த குதிரையை தடை செய்தவர்களோடு சண்டை போட்டு அந்த நாட்டினுடைய பொன் குவியல்களை கொண்டு வந்து தர்மனிடம் கொடுத்து அத்தனை யாகங்களையும் செய்ய சொல்லி தந்ததினால் தனத்தை வென்றதினால் தனஞ்சயன் என்று பெயர். சரியா? அதனாலதான் தனஞ்சயான பேர். அப்ப இங்க இடத்துல ஏன் சார் தனஞ்சயன்னு போட்டிருக்கான்? உலகத்திலேயே பெரிய செல்வம் எது தெரியுமா? பீஷ்மாச்சாரியார் என்கின்ற ஒரு செல்வ பெருந்தகையாக இருக்கக்கூடியவனை வென்றவனாக விஜயன் நிற்கிறான். அதனால அவன் என்ன சொல்றான், தனஞ்சய செய் பெரு வாழ்வு இது என்று. நீ பெரிய கிடைக்கக்கூடிய பெரிய வாழ்க்கையிலே பெரிய வாழ்க்கை என்ன? பீஷ்மரை தாக்கியவன் அர்ஜுனன் என்கின்ற பேர் இல்லையா? அவ்வளவு பெரிய விஷயம் தானே. பீஷ்மர் பெரிய, நான் சொன்ன மாதிரி பீஷ்மர் பெரிய சிம்மம். அவரை தாக்குறார் அப்படின்னு சொன்னா அர்ஜுனனுக்கு தானே பெருமை. யோசிச்சு பார்த்தோம். அப்படி வந்து அப்படியே மகிழ்ச்சியோட நிக்கிறான். என்ன உடனே இப்போ இந்த துரியோதனனுடைய தம்பிமார்கள்லாம் நிக்கிறாங்க. இவன் தொலைக்க ஆரம்பிச்சிட்டான். பானங்கள் அவரை தொலைக்க ஆரம்பிக்குது. இந்த துரியோதனுடைய தம்பிமார்கள் எல்லாம் ஐயோ அர்ஜுன் அடிக்கிறான், நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பதறாங்க. நாம வெங்கொடு கனையின் நாமும் நொந்தனம் சமரம் நாளும் இன்று முந்து இனி நீர் போம். இப்ப அது வந்து அடிக்கிறது வலியாத்தான் இருக்கு, இல்லேன்னு சொல்லல. அதனால நீ என்ன பண்ற, இங்க இருந்து கிளம்பு. யார சொல்றான்? துச்சாதன். இங்க இருந்து கிளம்பு. அடங்க நும் தமையன் நீள் பதம் பெருதி உருபோர் அறிந்து கொண்டு பெறுவீர். நேரம் என்ன பண்ணு, துரியோதனத்துக்கு போ. போயிட்டு அடுத்தது என்ன செய்யணும், அடுத்த விஷயம் என்ன செய்யணும்னு கேட்டுக்கோ. அப்பனா என்ன அர்த்தம்? இனிமே என்னுடைய சாப்டர் முடிஞ்சு போச்சுமான்னு அர்த்தம். அடுத்தது என்ன செய்யணும் கேட்டுக்கோ. இதுதாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பவர். என்ன தெரியுமா, சாகர வரைக்கும் நான் தான் உட்கார்ந்து இருப்பேன்னு யோசிக்கல பாருங்க. இறங்க போறேன்னு தெரிஞ்ச தருவாயிலே கொடுத்துட்டான். என்ன சொல்லிட்டான், அடுத்தது என்ன செய்யணுங்கிறத துரியோதனனை போய் டிசிஷன் எடுக்க சொல்லுட்டான். சொல்லி
ஆம் அது அன்றி என் செய்யணும் ஆவது ஒன்றும் இன்று. இது தவிர நீ போய் துரியோதனனை பார்த்து பேசுறதை தவிர, அவனிடத்திலே போய் அடுத்தது என்ன செய்யணுங்கிறது நீ சொல்றதை தவிர, இப்ப இங்க நின்னு நீ என்ன காப்பாத்துறதுன்னு நினைக்க கூடியதோ அல்லது அர்ஜுனனை தடுக்கிறதுக்கான முயற்சி செய்வதோ எதுவும் சரியா வராது, நடக்க போறது. அதனால அது ஒண்ணும் வேலை செய்யாது. அருகு சேர் தனியாண்மை பொன்றல் என்று அருகு சேர் கோ மடங்கள் தம்பியர்களாகி நின்ற மைந்தரோடு கூறினான் பனக்குடியோ. அப்படி பக்கத்துல நின்று இருக்கக்கூடிய துச்சாதனன் முதலிய தம்பியர்களை கூப்பிட்டு இந்த வார்த்தையை சொல்லி நேரா துரியோதனன் கிட்ட போய் சேருங்கப்பா, அவங்கிட்ட நடக்கிற விஷயத்த சொல்லி அடுத்தது என்ன செய்யணுங்கிற முடிவை எடுங்க, போங்க. இங்க நீங்க நின்னு பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை, உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு. ஏன்னா அடிக்கிறது யாரு? அர்ஜுனன். வாங்கிறது பீஷ்மர். யாரு? முடியாது, கிளம்பு அப்படியாச்சு. சொன்ன உடனே அவர்கள் இருவரும் கிளம்பியாச்சு. அவங்களெல்லாம் கிளம்பிட்டாங்க. கோடு கொண்ட செம்பவழ நாதம் வந்து வந்து செவிக்கூட முன்பு நின்ற நிலையை நாடி நெஞ்சு அழிந்து திருநாமம் அன்புடன் தனது நா குழன்று கொண்டு நவில. பாருங்க, பீஷ்மர் எந்த இடத்துக்கு வந்துட்டாரு. பீஷ்மருக்கு அடி வாங்குறார். அடி வாங்கும் பொழுது இதுதாங்க பெரிய விஷயம். வாழ்க்கையில நாம நாராயணா நமஸ்காரம் அப்படிங்கிற விஷயத்தை இறக்கும் தருவாயிலே கூட நினைக்கின்ற ஒரு விஷயத்தை நாம செய்ய வேண்டும்ங்கிறது பீஷ்மாச்சாரியர் கதையில தெரியும். பீஷ்மருக்கு அத்தனை அம்புகள் தாக்கும் பொழுது அவர் காதல என்ன கேக்குதான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிருஷ்ணன் பாஞ்சஜன்யத்தை ஊதிய சங்குநாதம் காதில் விழுந்தது. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா இல்லையா? உலகத்துல இப்பேற்பட்ட ஒரு பெரிய பேர் கிடைக்குமா? அது மட்டும் இல்லையா, முன்பு நின்ற நிலையே நாடி, அப்படியே அந்த பரம்பொருளை பற்றி நினைத்து முன்பு நின்ற நிலையே நாடி, எல்லாம் சப்த நாடி அடங்கி நெஞ்சழிந்து, இப்ப மனசுல இருக்கக்கூடிய அத்தனை எண்ணங்களும் போயாச்சு. திருநாமம் அன்போடு தனது நா குழன்று கொண்டு நவில, வாயால சொல்ல முடியல, ஆனாலும் நாக்கு குழஞ்சி 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 நாராயணா நாராயணா நாராயணான்னு க்ஷீணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறான் அவனுடைய வாயிலே. ஓடுகின்ற அம்பு ஒழிய நீடு உடம்பு அடங்க முனை ஊற நின்று அம்பு ஓர் அணையா வீடுமன் கிடந்த கிடை தேவர் கண்டு உவந்தர்கள் மேல் விழுந்த அப்பொன் மலரே. அப்படி அவனுடைய உடம்பிலே சல்லடையாக அந்த அம்புகள் துளைத்ததை பார்த்து மேலிருந்து தேவர்கள் எல்லாம் அவன் மீது பூச்சொரிந்தார்கள். கண்ணிலிருந்து கண்ணீர் மல்கி நின்றார்கள். தேவர்கள் அழுதார்கள். அதுதான் பெரிய பிறப்பு. அப்ப அப்பேற்பட்ட ஒரு புண்ணியத்தை பீஷ்மர் தேடிக்கொண்டார். அப்ப எல்லாம் என்ன ஆச்சு, அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சு போயிடும் இல்லையா? பீஷ்மர் அன்பினால் தாக்கப்பட்டார். இப்ப நியூஸ் அப்படியே பரவி இருக்கும் நெருப்பு மாதிரி இல்லையா? அதுதான் விஷயம். ஏன்னா எப்படி நாம நினைக்கிறோம், எப்பேற்பட்ட நாமங்கள் நம் மனசுல நிக்குது, எப்படியான எண்ணங்கள் நமக்குள்ள வரணுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா இது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயத்திலே நம்முடைய மனம் எப்பொழுதும், அதனால்தான் சொல்றேன், அப்பொழுதுக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் தப்பாமல் நாராயணா என்னும் நாமம். அப்ப கடைசி காலத்துல என்ன சொல்ல முடியுமோ முடியாதோ அது கூட தெரியாதப்பா. ஆழ்வார் சொல்றான், கடைசி காலத்துல நான் உன்னை நினைக்க கூட மனசு இருக்கோ இல்லையோ, மனசே இருக்கோ இல்லையோ, கண் தெரியுதோ காது கேட்கலையோ, எதுவுமே தெரிய முடியாம இருக்கிற காலத்துல அன்னைக்கு நான் சொல்லலே நினைக்காதப்பா, இன்னைக்கு அப்பொழுதுக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் நாராயணான்னு. இப்பவே சொல்லிடுறப்பா, இன்னைக்கே இந்த அக்கௌண்ட் அங்க வச்சுக்கோன்ட்டான். எப்படி? பேலன்ஸ்ல வச்சுக்கோ அக்கௌண்ட, நான் என்னைக்கு கேட்கறேனோ செக்க போறேனோ நீ எனக்கு திரும்ப காசா கொடுத்துரு, ரெமிட்டன்ஸ் மாதிரி. நான் இப்பவே சொல்லி வச்சிடறேன், அப்பொழுதுக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் நாராயணான். அப்ப அந்த நாராயணா என்கின்ற நாமமோ அல்லது திருநாமங்களோ அல்லது அந்த பரமாத்மாவினுடைய நாமத்தை
மனசுல நினைக்கிறதே பெரிய விஷயம். அதுலயும் போர்க்களத்திலே அடி வாங்குற இடத்துல நம்மள பல பேர் என்ன பண்ணுவோம், அடுத்தவனை திட்டிட்டு இருப்போம், இல்லைன்னா கடவுளை திட்டுவோம். நிந்தனா ஸ்துதி தான் ஜாஸ்தி. இந்த கடவுளுக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, என்னையே இப்படி சோதிக்கிறான் இல்லையா? நிறைய பேர் இன்னைக்கு கந்தசெட்டிக்கு போயிருப்பாங்க கோயிலுக்கு. போய் எத்தனை பேர் உண்மையாவே கடவுளை பார்த்து நமஸ்காரம் பண்ணாங்க, இல்ல கடவுளை பார்த்து எத்தனை பேர் திட்டினான்னு நமக்கும் தெரியாது இல்லையா? முருகன் பாவம் இன்னைக்கு எத்தனை பேர் திட்டிட்டு வந்திருக்கான்னு நமக்கும் தெரியாது. உனக்கு என்னப்பா, ரெண்டு பொண்டாட்டியோட நல்லா ஜாலியா இருக்கிறேன், நான் பாரு ஒண்ணுத்த கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கே கஷ்டப்படுறேன்னு எத்தனையோ பேர் புலம்பிட்டு வந்திருப்போம் இல்லையா? இதெல்லாம் நடக்கக்கூடியதான் வாழ்க்கையில். என்ன காரணம்? நாம எப்பொழுதுமே நம்முடைய குறைகள் எல்லாமே சொல்லிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது தான் நம்ம வேலை. ஆனால் பீஷ்மர் எப்படி இருந்தார்? தன்னுடைய வாழ்க்கையிலே கடைசி நொடியிலே அந்த நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதனால்தான் அழகாக சொன்னான், நெஞ்சழிந்து. பாத்தீங்களா? நெஞ்சில இருக்கக்கூடிய எல்லா விதமான இதுவும் போயாச்சு, பாரமும் போயிடுத்து அவருக்கு. என்ன பாரம் இது வரைக்கும் இருந்தது அவருக்கு சொல்லுங்க? ஹஸ்தினாபுரத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற பாரத்தை வைத்துக் கொண்டிருந்தான் பீஷ்மன். அதுதானே கட்டளை, அதுதானே அவன் போட்டிருந்த சபதம். எந்த காலத்திலையும் நான் ஹஸ்தினாபுரத்திற்கு காவலாக இருப்பேன்னு சொன்னான். நெஞ்சழிந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? விட்டுட்டான். ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, கையில் இருக்கிறத விட்டாதான் மோட்சம். எதை பிடித்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறியா அது வரைக்கும் கஷ்டம், இழுத்துக்கிட்டு இருக்கும்னு அர்த்தம். விட தெரியணும். பீஷ்மன் விட்டான். அதனாலே அவனுக்கு திருநாமங்கள் வாயிலே வந்தது, இறை நாமம் வந்தது. இறை நாமத்தினாலே அவனுக்கு விஷயங்கள் புரிந்தது. இப்ப எல்லா திக்குகளையும் எல்லாருக்கும் போய் சேர்ந்தாச்சு. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், பீஷ்மர் பொதுவானவர் ரெண்டு பேருக்குமே இல்லையா? பாண்டவர்கள் சைட்லயும் பீஷ்மர் தேவை. அதே போல இந்த பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா துரியோதனாதிகள் சைட்லயும் சண்டை போடுறது அந்த பக்கமாக இருந்தாலும் இரு பெரும் பக்கத்திலேயும் பீஷ்மர் மரியாதைக்குரியவராக இருந்தார். அப்ப ரெண்டு சைட்லயும் இப்ப நியூஸ் பரவும், கடகடான் போகும். போரில் நெஞ்சினான் குரு குச்சேலன் என்று கண்ட புருபூதன் மைந்தனும் அடி வாங்கிட்டார் விஜயன். விஜயன் சொல்றான், அஜ்ஜோ பீஷ்மர் தாக்கப்பட்டார், பீஷ்மரை அடிச்சிட்டோம், பீஷ்மர் கீழே விழுந்துட்டார் அப்படின்னு சொன்னாராம். கிருஷ்ணனும் புனை தொழாய் வீரனும் துணைந்து மறுதேரில் இன்று இழுந்து, தங்களுடைய தேரில் இருந்து கீழே இறங்கி இரு கண் விழும் அம்பினில் மூழ்கினார். அடிச்சவனே அழுத ஒரு கட்டம் இங்கதான். அர்ஜுனனும் அழுதான். இங்கதான் அழகாக பதிவு வருது வில்லிபாரதத்திலே, கிருஷ்ணர் பரமாத்மா கண்ணீர் சிந்தினார் பீஷ்மருக்கு. சார், பரமாத்மா கண்ணீர் சிந்துறார்னா என்ன அர்த்தம்? அப்ப அது ஒரு தூய ஆத்மாவாக இருந்தாதானே செய்ய முடியும். அப்ப அது ஒரு மாபெரும் ஆத்மாவாக இருந்ததுனால தானே அவரே கீழே இறங்கி வந்து பீஷ்மருக்காக கண்ணீர் சிந்திருக்கார் அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணராலே மதிக்கப்பட்டு கிருஷ்ணராலே அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆத்மாவாக இருக்கக்கூடியவர் அந்த பீஷ்மாச்சாரி. அப்ப பீஷ்மாச்சாரியருக்காக கிருஷ்ணர் அழறார், விஜயன் அழுகின்றான். சேர வந்து இரண்டு வகை ஆகி வெண்கலமும் குருகு சேனையும் திரண்டு அலறவே. விஷயம் தெரிஞ்சு போய் அவன் அலறிட்டு ஓடி வரான். ஐயோ பீஷ்மா உனக்கா, தாத்தா, யார் யாரோ ஓடி வரான். யாரும் நெஞ்சு அழிந்தனர், சிலர்லாம் நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அழறாங்க. யாரும் நொந்து நெய்ந்தனர், அழறாங்க. யாரும் நின்று இறங்கினர், ஓடி வந்து அப்படியே ஒன்னும் புரியல. பீஷ்மர் அப்படி அம்பு படுக்கையில கிடக்கிறத பார்த்து அப்படியே நிக்கிறாங்க, கதறாங்க. என்ன செய்யறதுன்னு புரியல யாருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இடத்திலே துரியோதனுக்கு தகவல் போயாச்சு, அவனும் ஓடி வந்துட்டான். ஆகமெங்கும் தங்கும் அம்பின் அணைமேல் வீழ்வான், யோகம் கொண்டே உயிரை ஓடா வண்ணம் நிறுவி மாகம் சூழும் புருதி வடப்பால் எய்தும் அளவும் நாகம் காணேன் என ஞானத்தோடே வைக. இப்ப கீழே விழுந்த உடனே துரியோதனன் ஓடி வந்துட்டான். ஓடி வந்த உடனே துரியோதனனுக்கும் மற்றவர்களையும் பார்த்து பீஷ்மர் சொல்றார், உடம்புல அம்பெல்லாம் போட்டாச்சுப்பா, என்னுடைய
வாழ்க்கையை நான் தெரிந்து கொண்டேன், நான் முடிச்சு கொள்றேன்னு ஆசை வந்தாச்சு. நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? யோகத்தால் என் உயிரை விடாமல் வைத்துக் கொண்டிருக்கிறேன். என்ன பண்ணல? யோக முறையிலே என் உயிரை கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறேன். யோகம் கொண்டே உயிரை ஓடா வண்ணம் நிறுவி, யோகத்தாலே உடம்பில் இருக்கக்கூடிய உயிரோட்டத்தை கட்டுப்படுத்தி, மாகம் சூழ் பருதி வடவால் எய்தும் அளவும் இல்லையா? உத்தராயண புண்ணிய காலம் வந்த பிறகு, இப்ப தட்சிணாயன புண்ணிய காலம் அப்பா நான் இறக்கல. உத்தராயண புண்ணிய காலம் வருகின்ற பொழுது நாகம் காணேன், அது வரைக்கும் என்னுடைய உயிரை விடமாட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் உயிரை விடப் போகிறேன். உத்தராயண புண்ணிய காலம்னா தை மாசத்துக்கு அப்புறம்னு பேர். இப்ப இருக்கிறது தட்சிணாயன புண்ணிய காலம் போயிருக்கு. சரியா? ஆனா பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அதிகமான பண்டிகைகள் தட்சிணாயன புண்ணிய காலத்துலதான் உண்டு. பண்டிகைகள் நீங்க பாத்தீங்கன்னா தட்சிணாயன புண்ணிய காலத்துல நிறைய இருக்கும் இல்லையா? தீபாவளி வருது, நவராத்திரி வருது, கந்த சஷ்டி வருது, எத்தனை விதமான பீரிய உங்களுக்கு உண்டு. ஆடி அமாவாசையில இருந்து ஆரம்பிச்சு, ஆடி மாசத்துல இருந்து தட்சிணாயனம். இப்ப இந்த ஆடியில இருந்து ஆரம்பிச்சு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விதமான பண்டிகைகளும் உங்களுக்கு மார்கழி கடைசி வரைக்கும் திருப்பாவி திருவம்பாவி நோன்புகள் எல்லாமே உங்களுக்கு எதுக்குள்ள அடக்கம்? தட்சிணாயன புண்ணிய காலத்துல எல்லாமே அடக்கம் பாரு, இல்லையா? அப்புறம் அங்கால நீங்க போனீங்கன்னா மார்கழியை தாண்டின பிறகு உங்களுக்கு வரக்கூடியது என்னவா வருது? தையில இருந்தா ஆரம்பம் மகரம், மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய தையிலே பொங்கல். அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடியது மாசியில சிவராத்திரி. அதுக்கப்புறம் வரக்கூடிய பெரிய விசேஷம்னு நீங்க சொன்னீங்கன்னா அடுத்ததாக சித்திரை திருவிழா, இல்லையா? ஆனா இங்க பாருங்க, ஒவ்வொரு பௌர்ணமி இங்க கொண்டாடுவீங்க, ஒவ்வொரு அமாவாசைக்கு ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். ஆகவே தட்சிணாயன புண்ணிய காலத்துல நிறைய பண்டிகைகள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வெயில் நிறையமாக இருக்கிறதுனாலே அதிகமாக நாம் எந்த வெயில் வெளிச்சத்தை வைத்து கொண்டாடக்கூடியவர்களாக இருப்போம். இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திருவிழாக்களினுடைய அளவு. ஆனா அவர் என்ன சொல்றார் பீஷ்மர்? உத்தராயண புண்ணிய காலம் வருகின்ற பொழுது நான் என் உயிரை விடுவேன். அப்ப தை மாசத்துக்கு மேல, அதனால நீங்க பாத்தீங்கன்னா தையில ஒரு இது வரும், பீஷ்மம். பீஷ்மருக்கு பீஷ்ம ஏகாதேசின்னு ஒன்று வரும். அந்த ஏகாதேசி அன்றுதான் அவர் தன்னுடைய உயிரை பரமனோடு சேர்த்துக் கொண்டார். அந்த அந்த இடம் ஒண்ணு வரும் தை மாசத்தில். அப்ப எப்பவுமே அந்த பீஷ்மருக்கு அந்த பீஷ்ம ஏகாதேசி என்றுதான் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார். மாய்க்கிறதும் இல்ல, விட்டார், அப்படி வச்சுக்கலாம். சோ அது வரைக்கும் சொல்றாரு, அது வரைக்கும் நான் விட மாட்டேன்பா. இங்கும் தர்மன் முதலா உள்ள மக்கள் ஏவர், அங்க தர்மன் எல்லாரும் வராங்க. அங்கும் துரியோதனை ஆதியான அரசரும் பொங்கும் கடலால் உலகம் பொன்று அன்று போலே சிங்கம் அண்ணான் பாதம் சென்னிமேல் கொண்டு அழுதன். தர்மன் முதலாகிய பாண்டவர்கள் அத்தனை பேரும் வந்து நின்று அழறாங்க. அங்க துரியோதனாதிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நின்று சிங்கம் மாதிரி இருக்கக்கூடிய பீஷ்மரனுடைய பாதத்தை தொழுது அழுகின்றார். மரமும் வாகுவலியும் வல்வில் முதல் எப்படையும் திறமும் தேசும் வாழ்வும் சீரும் கேள்வி செலவும் நிறமும் உண்மை அறிவும் நெறியும் புகழும் திகழ் பேர் அறமும் பொன்றும் நின்னோடு ஐயா அந்தோ அந்தோன்னா. ஐயா நீ போன பிறகு எத்தனை விஷயங்கள் போச்சுன்னு ஒரு லிஸ்ட கொடுத்துருக்கான் பாருங்க வள்ளி. நீ போனா என்ன போச்சுன்னா, சிலர் சொல்லுவாள் இவன் போனா காசு போச்சு, இவன் போனா பணம் போச்சு, இவன் போனா பதவி போச்சு, இவன் போனா பட்டம் போச்சு, இவன் போனா புடவையெல்லாம் போச்சு, நகையெல்லாம் போச்சுன்னு அழாம இவன் சொன்ன அழகாக மரமும் வாகுவலியும் வல்வில் முதல் எப்படையின் திறமும் தேசும் வாழ்வும் சீரும் கேள்வி செலவும் திறமும் உண்மை அறிவும் நெறியும் புகழும் திகழ் பேர் அறமும். இத்தனை விஷயங்கள் யாரோட போச்சு? பீஷ்மரோட போச்சு. ஐயா போச்சே, ஐயோ அந்தோ அந்தோங்க, என்ன செய்ய முடியும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்மன் அழறான். அவன் சொல்றான், தந்தை இன்பம் எய்த தவமே இன்பமாக சிந்தை தெளியும் ஞான செல்வ. அப்பா உங்க அப்பாவுக்கு ஆசை
என்ன பண்ணிக்கணும்னு, 2வது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான் இல்லையா? சந்துனு பண்ண ரகலை தானே இது. சந்துனு என்ன பண்ணா, கங்கை கரையிலே நின்று கொண்டு இருந்த மச்சகந்தி என்கின்ற ஒரு பெண்ணை பார்த்து, சத்தியவதினு சொல்லக்கூடிய, பரிமளகந்தின் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து அவளை மீது ஆசைப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லி, அவன் ஒரு செம்படவ குலத்தினுடைய பெண், அவன் செம்படவ குல தலைவன், அவங்க அப்பா போய் அவன் பொண்ணை கேட்கறான். உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்றான். அவன் சொல்றான், ஏற்கனவே முதல் மனைவியினுடைய புள்ள ஒருத்தன் இருக்கிறான், அவன் இருக்கும்போது என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவளுக்கு எப்படா நீ இதை கொடுக்க போற ராஜ்யத்தை? இதை கேட்ட உடனே நம்மளுக்கு பதில் சொல்ல முடியல. என்ன காரணம்? இது சட்ட சிக்கல். ஏன் சட்ட சிக்கல்? இவர் முடிவெடுக்க முடியாது, பையன் உயிரோடு இருக்கான், பையன் தான் முடிவு எடுக்கணும். அப்பா எப்படி சொல்ல முடியும்? என் புள்ள வரமாட்டான்னு அப்பா எப்படி சொல்ல முடியும்? அப்பாவுக்கு அந்த இடத்துல உரிமை இல்லையே. ஏன் உரிமை இல்லை? அது பாட்டனார் சொத்து, நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. சந்தனுக்கு சந்தனு வழியாக வரவில்லை, அவனுடைய மூதாதையர்கள் வழியாக வந்த சொத்து. பாட்டனார் சொத்து யாருக்கு? பேரனுக்கு சொந்தம். பேரன் கேட்கலாமா இல்லையா? லீகல் ஆக்ஷன். ஏய், யாரா நீ, நீ 2வது பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் சொந்தத்துக்கு கொடுப்பானேன்னு கேட்டான்னா கேட்கறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அப்போ பீஷ்மர் அந்த வார்த்தையை பேசல பாருங்க. தேவவிரதன் என்று சொல்லக்கூடியவன் அப்பானுடைய இன்பம் கேட்டான். யார் வந்து சொன்னா? தேர்ப்பாகன் வந்து சொன்னான். சே, இவ்வளவுதானா? நேரா இவன் வந்தான் அப்பாக்காக. தான் போய் பொண்ணு கேட்கிறேன். இவன் போய் அவளை போய் பார்த்தான். பார்த்துட்டு சொன்னான், என்னப்பா, என்ன சமாச்சாரம், என்ன பிரச்சனை? இல்ல நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் எப்படிப்பா? என் பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம், குழந்தை பிறந்ததுன்னா அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, போயிட்டு வா. இல்ல, எங்க அப்பாவுக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி. இல்ல நீ இருக்கிற வரைக்கும் கவலைப்படாத, நான் ஒரு தடையா இருக்க மாட்டேன், நான் சொத்துல பங்கெல்லாம் கேட்க மாட்டேன், இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனாலும் இந்த ஆளுக்கு ஒரு யோசனை. சரி வா, நான் ராஜ்யத்தை கூட்டு போறேன், நீ வந்து பொண்ணு தத்தம் பண்ணி கொடுன்னு கூட்டிட்டு போறான். அப்பவும் இவனுக்கு ஒரு யோசனை. ராஜ்யத்துக்குள்ள நுழைகின்ற பொழுது ஒரு கேள்வி கேட்டான். சரி, நீ என் பொண்ணுக்கு கொடுக்குறேன்னு சொல்றேன்னு வரி, நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணி விட்டன, ஓம்புள்ள வந்தான்னா அவனும் கேட்பானா இல்லையா? பேரன் இல்லையா? அவன் கேட்டான்னா அவனுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு பாருங்க. எப்படி ஒரு வித்தியாசமான யோசனை. அதான் புலவரிக்கிறன்னு அழகா சொல்லுவார். இது சில சமயங்கள் இதுதான் சோதனைக்கு பல சோதனை இதுதான். அப்பத்தான் அவர் அழகாக சொன்னார், உனக்காக நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், நான் பிரம்மச்சாரியா, இன்று முதல் நித்திய பிரம்மச்சாரியாக நான் நிற்கிறேன் அப்படின்னு சபதம் செய்கிறார் பீஷ்மர். தர்மர் சொல்றார், தந்தையின் இன்பம் எய்த அப்பாவுக்கு சுகம், அதுக்காக நீ என்ன செஞ்ச? தவமே இன்பமாக சிந்தை தெளியும். தவம் தானே. பிரம்மச்சரியம் என்பது ஒரு கடும் தவம். பீஷ்மர் கடும் தவத்தை செய்தார், இம்மி கூட மாறலையே. இன்னைக்கு சிகண்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் இவனை தாக்குகின்றாள் என்று சொன்னால் அதுக்கு காரணமும் அந்த பிரம்மச்சரியத்தை விடல இல்லையா? விட்டுருக்கலாம் இல்லையா? இது கேட்கறாள், அம்பாவா வந்து என்ன கேட்கிறா? நீ தானடா என்ன ஜெயிச்ச, நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற. அவர் நினைச்சிருந்தாருன்னா சரி பரவாயில்லவா, கல்யாணம் தானே அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா அது சொல்லல, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதிலே பிடிவாதமாக வைராகியத்தோடு இருந்தவன். ஆகவேதான் சொன்னா, தவமே இன்பமாக சிந்தை தெளியும் ஞான செல்வ. அதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தப்பா. சென் சேவகனே முந்தை மரபுக்கெல்லாம் முதல்வா, எல்லோருக்கும் முதல்வன், ஞானம் முழுதும் எந்தை ஆழ வைப்போர் இனியார் கோவே என்றான். இனிமே எங்களுக்கு யாருப்பா உன்ன மாதிரி இருக்க போறா? யார் இருக்க போறா? அப்பாக்காக தன்னுடைய சுகத்தை விட்டு கொடுத்தான், பேர்பட்டான் அப்படின்னு சொல்லி அழறான் தர்மன். உடனே பக்கத்துல படுத்திருக்காரு இல்லையா, தர்மரை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாராம். அழுதவர்களை எல்லாம் பார்த்து ஆறுதல் சொல்றார். பாருங்க, சரத்தின் சயனம் பஞ்ச சயனங்களிலும் இனிது. அப்பா அழாது, நான் இதுல படுத்திருக்கேன் பாரு, அம்பு படுக்கையில படுக்கிறது, உனக்கு ஒரு வேடிக்கையா சொல்றேன்டா, அம்பு படுக்கையில படுக்கிறது பெட்ல படுக்கிறத விட சூப்பரா இருக்கும், சுகமா இருக்கும்ட்டான்.
சரியா? ஒருவேளை இதெல்லாம் அக்குபஞ்சர் பாயிண்ட் எல்லாம் குத்தி வச்சிருப்பானோ என்னவோ தெரியல அர்ஜுனன். அதனால பாடி பெயின், பேக் பெயின் எதுவும் இல்லாத அளவுக்கு அந்த பம்பு படுக்கை இருந்திருக்கோ என்னவோ தெரியாது. ஆகவே என்ன சொன்னார், சரத்தின் சயனம் பஞ்ச சயனங்களினும் இனிது. எல்லாரும் கேட்க பக்கத்துல இருக்கிறவங்க அழக்கூடாதுங்கிறது சொல்றாரு. என் சிரத்தின் தாழ்வு தீர்ப்பாய் அர்ஜுனன் கிட்ட சொல்றான். உடம்புல அடிச்சுட்டான். அப்ப இப்படி இப்படி கடக்குறான் இல்லையா, அப்ப தலை கீழே தானே போகும். நான் சொல்ற புரியுதா? படுத்திருக்கிறான் அம்புல, பாடி மட்டும் படுத்திருக்கு, கை கால் எல்லாம் விழுந்திருக்கு, கை கால் எல்லாம் அம்பு தொலைச்சிருக்கு, எல்லா இடத்துலயும் தொலைச்சாச்சு. எல்லா இடத்துலயும் தொலைச்சதுனால அழகாக அந்த அம்பு படுக்க மாதிரி இருக்கு. தலைக்கு ஒண்ணு முட்டு கொடுக்கலையே. அப்ப என்ன சொல்றான் விஜயனை பார்த்து, பாருங்க அடிச்சவன் தான் அவனே கூப்பிடுறான், கூப்பிட்டு ஏப்பா என் தலை கீழே தொங்குதுடா, அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யும். சிரத்தின் தாழ்வு தீர்ப்பாய் தின்தோள் விஜயா, அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யும். வரத்தின் பயனால் உயிரை நிறுத்தும் அண்ணன் மகிழ உரத்தின் அம்பால் முடியை உயரும் வண்ணம் உயர்த்தான். அந்த உலகத்திலேயே தான் நினைக்கின்ற பொழுது உயிரை விடக்கூடியவனாக இருக்கக்கூடிய பீஷ்மன் அகம் மகிழக்கூடிய வகையிலே அவனுடைய தலையை உயரமா வைக்க மாதிரி அங்கேயும் சில அம்புகளை போட்டு அங்க ஒரு மேடா பண்ணி அவன் கையில தலையை அப்படி வச்சுட்டான், ரெஸ்ட் பண்ற மாதிரி. இப்போ உண்மையாகவே அவர் படுக்கையில படுத்திருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த படுக்கையிலே படுத்து கொண்டு தான் பல விஷயங்களை பீஷ்மர் பின் அவர் நமக்கு எல்லாருக்கும் உபதேசிக்க போறார். ஏன்னா அவர் போர் முடிகிற வரைக்கும் இருக்கிறார், உயிரோட எல்லாம் பார்க்கிறார். தர்மனுக்கு அபிஷேகம் நடக்கிறத பார்க்கிறார், பட்டாபிஷேகம் நடக்கிறது தெரியுது. முடிந்த பிறகும் அவனுக்கு அரசியல் சொல்லித்தரார், தர்மத்தை பற்றி பேசுகிறார், விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய உபதேசம் செய்கிறார். எல்லாமே பீஷ்மர் அந்த அம்பு படுக்கையிலே படுத்து கொண்டு செய்யக்கூடிய வேலை. அது அங்க நடக்கும். அப்போ இந்த பக்கம் திரும்புறார். துரியோதனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆறுதல் சொல்லணுமே, பாவம் நம்ம உள்ள ஒண்ணும் தெரியாம உட்காந்துருக்கான ஒருத்தன் இல்லையா, எதுவும் தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கான் ஒருத்தன். என்ன செய்ய, சொரியும் கண்ணீர் துடைத்து, அவன் கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைச்சு துரியோதனனை நோக்கி, வரியும் சாபக் கண்ணன் மன்னருக்கு உறும் ஏறு அண்ணன் தெரியும் காலத்தவனை சேனை தலைவனாக்கி புரியும் போரும் நாளை புரிமின் என்று புகழ்ந்தான். அப்பா, இதனால் வரைக்கும் நான் கீழே விழுக்கிற வரைக்கும் ஒருத்தர் வரமாட்டேன்னு உன்னுடைய நண்பன் சொன்னா, இப்ப நான் விழுந்துட்டேன். ஆகவே உன்னுடைய நண்பனாகிய கர்ணனுக்கு தூது அனுப்பு, அவனை தலைமை பதவி எடுத்துக்க சொல்லு, அவனை நாளைக்கு போர்ல நிறுத்தி போருக்கு போப்பான்னு. துரியோதனுக்கு அங்க கூட அட்வைஸ், நண்பனை கூப்பிட்டு நண்பனிடத்திலே கொடுன்னு. ஆனா நம்ம புள்ள அவனுக்கு கொடுக்கலன்னு வைங்க, அது வேற, அது வருது 11ஆம் அத்தியாயத்துல வருது. யாருக்கு கொடுக்க போறான் அப்படிங்கிறது தெரியும். 11ஆம் நாள் போரிலே அப்ப கூட கர்ணனை படைத்தலைவன் ஆக்கவில்லை சேனாதிபதியாக, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? துரோணரைத்தான் அவன் சேனாதிபதி ஆக்கினான். அதனால எனக்கு ஒரு டவுட்டும் இருக்கு, துரியோதனன் உண்மையாகவே நட்போடத்தான் இருந்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுல இருக்கு. ஒருவேளை அவன் யூஸ் பண்ணிட்டே இருந்தானா, இல்ல உண்மையாகவே இவன் சொல்ற அளவுக்கு நட்போடத்தான் இருந்தானா அப்படிங்கிறது நமக்கு புரியாத ஒரு கேள்வியாக இருக்கு. அது என் மனசுல படக்கூடிய விஷயம். அப்படின்னா பீஷ்மரே சொன்ன பிறகு கொடுக்கணுமா இல்லையா? இப்ப நான் என்னுடைய கேள்வி எவ்வளவுதான், சேனாதிபதியாக இருக்கக்கூடிய பீஷ்மர் அவர் கீழே விழுந்த பிறகு அவர் சொல்றார், என்ன சொல்றார், கர்ணனை கூப்பிட்டு கொடுத்துருப்பா, நாளைக்கு அவன் போருக்கு தளபதியா வரட்டும் அப்படிங்கிறான். இப்ப துரியோதனன் என்ன செய்யணும், அதை தானே கொடுக்கணும். ஆனால் அதுக்கான விவாதம் நடக்க போது 11ஆம் நாள் போற அத்தியாயத்துல ஆரம்பத்துல துரோணருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு போயிடுவோம். இப்ப இதெல்லாம் தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இருக்கட்டும், அப்போ அவர் கர்ணனை கொடுத்துரு அப்படின்னு சொல்றார். அடுத்து அவர் சொன்ன பிறகு தர்மன் என்ன பண்றான், ஐயோ இவர் இப்படியே கடந்தாருன்னா, ஏன்னா இப்போ உடம்பு அசைக்க முடியாது இல்லையா, மழையோ வெயிலோ பட்டுதுன்னா முகத்திலே விழும், அப்படியே வெயில் மூஞ்சிலே அடிக்குமே, என்ன செய்யறதுன்னு சொல்லி ஒரு சின்ன குட்டில் மாதிரி ஒன்றை தருமன் செய்தான். அந்த இடத்துல அவன் ஒரு கோவில் போல அமைச்சு கொடுக்குறான்.
கோவில் தர்மம் செய்ய. கோவில்னா ஒரு ஒரு கீத்து ஒரு கொட்டாய் அப்படி மாதிரி போட்டு அங்க அவருக்கு ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடியதா. கூர் வெஞ்சரமே அணையா, அவனுக்கு அழகாக புத்து. நோயில் அயர்வும் மெயில் நுழைய காலம் நோக்கி. அப்படி அவருக்கு போட்டு கொடுத்ததுல அவர் அப்படியே படுத்திருக்கார். என்னத்துக்கு? காலத்தை நோக்கி கொண்டு இருக்கிறார். வீயில் முக்தி இல்லை என இருத்தன் விருந்த. இப்ப போனா முக்தி கிடையாது இல்லையா? நம்ம உத்தராயண காலத்துல போனாதான் நமக்கு முக்தி என்று சொல்லிக்கொண்டு அவன் அப்படியே இருக்கிறான். சேயின் முனிவர் கேள்வி கேள் ஆர் அமுதம் நுகர்வான். அப்போ தன்னுடைய மனதிலே நல்ல விஷயங்களாக திருநாமங்களை சொல்லிக்கொண்டு நல்ல விஷயத்தை சொல்லிக்கொண்டு உட்கார்ந்திருந்தான். அப்போ இந்த சமாச்சாரங்கள் எல்லாம் போக துரியோதனன் இப்ப விஷயத்தை சொல்லி ஆகணும். யாருக்கு? தன்னுடைய அப்பா துரியோதனன் அப்பா இருக்கார். யாரு? திருதராஷ்டிரன். அவனுக்கு விஷயத்த சொல்லும் இல்லையா? ஏன்? பீஷ்மர் கீழே விழுந்துட்டாருங்கிறது அவனுக்கு விஷயம் தெரியணும். தெரிஞ்சாத்தானே. ஏன்னா அவன் தானே இப்ப ராஜாங்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அப்பாவுக்கு விஷயம் தெரியணும் இல்லையா? அதனால அவன் என்ன செஞ்சான்? அவனுடைய ஆட்களை அனுப்பி சஞ்சயனை அனுப்பி நீ போய் விஷயத்த சொல்லுங்கிற. பாண்டு மன்னன் புதல்வர் படையும் பாடி புக்குது, ஆண்டு பாடி புக்கது அறவத்துவசன் படையும் ஈண்டு முதல்வன் பட்டது எந்தைக்கு உரைமின் என்று தாண்டு மான் தேர் மைந்தன் சஞ்சயனை விடுத்தான். சஞ்சயனை கூட்டு சஞ்சயனிடத்திலே இந்த விஷயத்தை சொன்ன. சஞ்சயன் யார்? தேர்ப்பாகன். நல்ல க்ளோஸ் நண்பர். யாருக்கு? திருதராஷ்டிரனுக்கு. இப்ப ஒரு கேள்வி வரும், திருதராஷ்டிரனுக்கு அங்க போர்ல நடந்தது தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சஞ்சயனுக்கு ஞான திருஷ்டியில அங்க நடக்கிறது எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் கூட கன்ஃபர்மேஷன் ஒண்ணு வாயில வரணும் இல்லையா? இல்லையா? கன்ஃபர்மேஷன் ஒண்ணு வரணும் இல்லையா? பாக்குறோம் செய்கிறோம் எல்லாம் சரி, ஆனா கன்ஃபர்மேஷன் வேணுங்கிறதுக்காக சஞ்சயன் அனுப்பப்பட்டு சஞ்சயன் வந்து அங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். ஆமா, பீஷ்மர் கீழே விழுந்தார். அந்த சமாச்சாரத்தை எடுத்துக்கிட்டு போறான், திருதராஷ்டிரன் கிட்ட போறான், இத சொல்றான். இதை சொன்ன உடனே சஞ்சயன் சொன்ன உடனே என்ன நடந்தது? முனியும் நகரில் சென்று முகுரானனுக்கு உரைப்ப கனியும் அன்பின் வெள்ளம் கண்ணீராகி சொரிய. திருதராஷ்டிரனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி கொட்டுது. இனி என் மைந்தருக்கு உறுதி இல்லை, இனிமே என் பிள்ளைங்க ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லைன்னுட்டான் திருதராஷ்டிரன். இப்பதான் இவனுக்கு புத்தி வந்திருக்கு. 10ஆம் நாள் போர்ல தான் நம்ம பிள்ளைக்கு புத்தி வந்திருக்கு. என்ன புத்தி வந்திருக்கு? என் பிள்ளை ஜெயிக்க மாட்டான் இல்லையா? இதை முதல் நாளே வந்திருந்தா அவன் தடுத்து நிறுத்திருக்கலாம். இனி என் மைந்தருக்கு உறுதி இல்லை என்று என்று ஏங்கி பனிவன் மதியம் கண்டு பங்கையன் போல் ஆனான். அப்படியே தேம்பி தேம்பி அழறான். மண்மேல் விழுந்தான், கீழே விழுந்து எழுந்தான், எழுந்து நிக்கிறான். என்ன செய்யறான்னு தெரியல, அழறான். மானம் போனது என்றான். மானம் போச்சு, இனிமே என்ன செய்யறது? கண்மேல் ஏற்றி இன்றே கண்ணும் இழந்தேன் என்றான். கண்ணை காட்டி இப்பதான் சொன்னானா, உண்மையாகவே எனக்கு கண்ணு போச்சு பாண்டான் திருதராஷ்டிரன். ஏன்? நல்லா யோசிங்க. கண்ணில்லாத திருதராஷ்டிரன் அரசவையிலே அரசனாக வீட்டிருக்க அந்த ஹஸ்தினாபுரத்தை இதுவரை காத்தவன் பீஷ்மன் இல்லையா? பீஷ்மர் தானே அங்க துணையாக காவலாக நின்றவர். அப்ப அவர் போன பிறகு இப்பத்தான் உண்மையாவே திருதராஷ்டிரன் என்ன யோசிக்கிறான்? ஐயோ, எனக்கு கண் இல்லை, கண்ணு போச்சு. விண்மேல் உளரும் செல்வம் வீறு பெற்றது என்று பொன்மேல் அயில் உற்றன என புலந்தன் முதல்வன் புதல்வன். அதாவது ஒரு புண்ணு இருக்கான், நல்லா ஆறிட்டே இருக்க போகுதுன்னு வச்சுக்கோ. நல்லா ஆறக்கூடிய ஒரு புண்ணு ஆறப்போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா திடீர்னு அது மேல ஒரு தீ பட்டதுன்னா எப்படி இருக்கும்? ஆறுற நிலையில இருக்கக்கூடிய புண்ணின் மீது தீ பட்டுதுன்னா, இல்ல சூடா ஒண்ணு பட்டுதுன்னா எப்படி இருக்கும்? வலி, உயிரை போகும், அது இன்னும் அதிகமாகும். அது போல ஆச்சான் திருதராஷ்டிரனுடைய நிலை. நான் அழகா சொன்னான் பாருங்க, புன்மேல் அயில்
பற்றென்ன புலந்தன். புண்ணு மேல விழுந்த தீ போல அவனுக்கு அப்படியே துடிக்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு தாங்க முடியாத ஒரு இடியான ஒரு செய்தி இது. என்ன பீஷ்மர் இவன் மனசுல என்ன நினைச்சான், பீஷ்மர் எல்லாம் இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஒரு மனசு. தம் புள்ளையே அவன் நம்பல, அது உண்மை. தம் புள்ள மேல பெருசா அவனுக்கு வீரம் இருக்கு நம்ம யோசிக்கல. இவர்களெல்லாம் நிற்பதினால் தன் பிள்ளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், பதிய வச்சுக்கணும். திருதராஷ்டனுடைய எண்ணம் என்னன்னா, பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், கிருபர் இருக்கார், கர்ணன் இருக்கான், இவங்கெல்லாம் இருக்கிறதுனால என் பிள்ளைக்கு ப்ரொடெக்ஷன். ஏன்னா அவனுக்கு தம் பிள்ளை பெருசா வீரன் இல்லைங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்திருக்கு. ஆனா இப்ப அதுல ஒரு காயின் போயிடுச்சு. இந்த செஸ் கேம்ல விளையாடும் போது முக்கியமான ஒரு பிஷப் ஒண்ணு போச்சுன்னா என்ன ஆகுமோ அந்த மாதிரி ஆயிப்போச்சு இல்லையா? ராணியை தூக்கிட்டாங்கன்னா என்ன ஆகுறது? செஸ் கேம்ல விளையாடும் போது சதுரங்கத்துல ராணியை தூக்கிட்டாங்கன்னா, ராணி தான் பெரிய பவர்ஃபுல்லான விஷயம். பாருங்க, ராஜா கூட பவர் இல்லை செஸ் கேம்ல, ராணிக்கு தான் பவர் ஜாஸ்தி இல்லையா? அவ எங்கேயும் போவா, எப்படியும் போவா, எந்த டைரக்ஷன்லயும் போவா, அடிப்பான். அப்ப ராணியை தூக்கி விட்டான்னு என்ன பண்றது? அது போல பீஷ்மர் போன பிறகு இவனுக்கு விளையாட்டுல சக்தி இழந்தது போல ஒரு சமாச்சாரம். அதனால இவன் என்ன பண்ணான், அழ ஆரம்பிச்சுட்டான், புலம்புறான். அப்போ இந்த பக்கம் துரியோதனன் நாளைக்கு யாரை கொண்டு வந்து நம்ம சேனை தலைவனாக வைப்பது அப்படின்னு சொல்லும் பொழுது, செங்கன் அரவக்கொடியோன் சேனாதிபதியாய் நாளை இங்கு முனையில் நிற்பார் யார்? பாருங்க, இப்பயே டிஸ்கஷன் பண்ணிட்டான். நாளைக்கு நம்முடைய போரிலே யார் வந்து போருக்கு சேனாதிபதியா நிக்க போறாங்க அப்படின்னு சொல்றான் என்று எண்ணும் எல்லையில் அப்ப பக்கத்திலே நிக்கிறான். விஷயம் தெரிஞ்சு போச்சு கர்ணனுக்கு, பீஷ்மர் கீழே விழுந்துட்டாருன்னு. பீஷ்மர் விழுந்துட்டாருன்னு ஓடி வந்திருக்கான். ஓடி வந்தவன் பக்கத்துல நிக்கிறான். நின்னவன அவன் சொல்றான், அங்கர் பூபன், அங்கன் அங்க தேசத்துடைய ராஜா, யானே அமரில் தலைவனாகி கங்கை மைந்தன் சொன்ன பரிசே காப்பேன் என்றான். கங்கை மைந்தன் சொன்னான் பாத்தியாப்பா, அவர் இறக்கின்ற அவர் படுக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இல்லையா, என்ன காக்குன்னு அவர் சொன்னாரா இல்லையா, அந்த வார்த்தையை சத்தியம் செய்து காப்பேன் நான். நான் நாளைக்கு நிக்கிறேன், நான் நாளைக்கு சேனாதிபதி ஆகிறேன் என்று துரியோதனிடத்தில் சொல்ல, துரியோதனன் பாருங்க, தானாதிகனே நீ வெண்சமரில் சேனை தலைவனால் அரசாய் நிற்பார் யார்? நீ எங்க போய் சேனாதிபதியா நின்னுட்டனா என் பக்கத்துல யாருப்பா நிற்பார்? பாருங்க கதைய என்று அவனை விலக்கி. இதெல்லாம் தான் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு இல்லையா? துரியோதனனுக்கு உண்மையாகவே நட்பு, அவன் நட்பு அவ்வளவு நட்பு பாராட்டக்கூடிய நட்பாக இருந்திருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? அங்கே பீஷ்மரும் சொன்ன பிறகு கர்ணனை அவன் முடிக்கிட்டு அவன் சேனாதிபதி ஆக்கி இருக்கணும். ஆனா பண்ணாம அவன் என்ன செஞ்சிட்டான், அவனை விலக்கி என் பக்கத்துல யாருப்பா இருப்பான்? அப்ப இது சுயநலம் இல்லையா? நம்ம பிள்ளைக்கு சுயநலம். என்னன்னா இவனுக்கு பயம். உண்மையா சொல்ல போனா இவனுக்கு பயம். என்ன பயம்? அர்ஜுனனும் பீமனும் இவனை அடித்து விடுவார்கள் என்ற பயம். அதை தடுக்கிறதுக்கு கர்ணன் ஒருத்தன் தான் சரி. இவன் பாட்டுக்கு சேனாதிபதியா முன்ன போய் எங்கேயோ சண்டை போட்டுட்டு இருந்தான்னா, இவன் பக்கத்துல அர்ஜுனன் வந்து இவனை அடிச்சுட்டான்னா இவனுக்கு ஒன்னும் செய்ய தெரியாது நம்ம ஆளுக்கு. அதனால இவன் என்ன பண்ணிட்டான், என் பக்கத்துல யாரு நிக்கிறது, அதனால நீ என்ன பண்ணு, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி மீனார் கொடியோன் தன்னை வென்ற வேத கொடியாய் சேனாதிபதியாக என்று தீவாய் நாகக்கொடியோன். இப்ப கூப்பிட்டு என்ன சொன்னா, இந்த வில்லுக்கெல்லாம் சொல்லக்கூடிய வில் வித்தைகளை நமக்கு கற்றுக் கொடுத்த வேதத்தினுடைய நாயகனாக இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய துரோணர் இனி சேனாதிபதி. அப்போ பீஷ்மர் இறங்கிய பிறகும் கூட கர்ணர் சேனாதிபதி ஆகல. சிலை ஆசிரியன் வேந்தர் வேந்தன் சேனைக்கு எல்லாம் தலையாய் மன்னர் யாரும் தன்னை வந்து சூழ கொலையார் பகழி வெள்ளம் மார்பம் தோறும் கோத்து தொலையாய் வெம்போர் தொலைக்க துணிந்தான் எவரும் துயின்றனர். அப்ப அவருக்கு பட்டத்தை கொடுத்து அவர்தான் இனி வழிநடத்துவார் என்று சொல்லி அவனை அங்க நிக்க வச்சுட்டாங்க. அப்போ அந்த போர்க்களத்திலேயே அடுத்த நாள் போருக்கு யார் தலைமை பதவி ஏற்பார்கள் என்பதை
துரியோதனன் சொல்ல துரோணர் சேனாதிபதியாக டிசிஷன் முடிஞ்சு போச்சு. கர்ணன் அந்த இடத்துலயும் ஒண்ணும் இல்லை, சும்மா அவர் பக்கத்துல போய் சும்மா துரியோதனன் பக்கத்துல நிக்க போறான். என்ன ஒரே ஒரு விஷயம், களத்துல பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் போர்க்களத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னவன் இனி போர்க்களத்துக்கு வருவான் இல்லையா? அவன் அதையும் சொன்னான் இல்லையா, பீஷ்மர் இருக்கும் வரை போர்க்களத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னான். ஆக அந்த விஷயம் இல்ல, இனி பீஷ்மர் அங்க விழுந்துட்டார், ஆகவே போர்க்களத்துக்கு வருவான். சேனாதிபதி இல்லை, அவன் துரியோதனன் பக்கத்திலே சும்மா துரியோதனனுக்கு ஒரு அடியாள்கள் போல அவனும் பின்னாடி ஓடுவான். அவன் தம்பிகள் எல்லாம் எப்படி போறாங்களோ அது போல இவனும் ஓடிக்கொண்டு இருப்பான். இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்க அந்த பக்கத்திலே அந்த சூரியனானது இந்த கஷ்டத்தை சுமந்து கொண்டு தன்னுடைய கிரணங்களை சுருக்கி தான் அஸ்தமனம் ஆகினான் என்று வில்லி பாரதத்திலே அன்றைய நாளினுடைய நிறைவை அழகாக வெள்ளி சொல்றா. வருணன் மைந்தன் படுவருணக்கு உரைத்து மீள தருண மைந்தன் விசையும் சதமதகத்தோன் கேட்ப இருள் நிறைந்த கங்குள் ஏகி முன்னே ஓட அருணன் பொன் தேர் துண்ட அருக்கன் குணப்பால் அடைந்தான். அங்கே சூரியன் தன்னுடைய கிரணங்களை சுருக்கி கொண்டு தான் அஸ்தமனத்திற்கு சென்றான். அப்ப அஸ்தமனமான பிறகு அங்கே அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவரவர்கள் தங்களுடைய பாசறைக்கு சென்றார்கள். இதுதான் 10ஆம் நாள் போரிலே நடந்த முக்கியமான ஒரு விஷயம். பீஷ்மர் அந்த அம்பு படுக்கையிலே விழுந்த ஒரு கட்டம், முக்கியமான ஒரு விஷயம். பீஷ்மர் என்னும் பெருந்தகை விஜயனுடைய வில்லினாலே மாயப்பட்டு அவர் கீழே சாய்க்கப்பட்டு இருக்கிறார். இது இன்னைக்கு நிலவரம் 10ஆம் நாள் போரிலே. இன்னும் நமக்கு 18 நாள் போல் போகணும். துரோணர் இனி கட்டத்துக்குள்ள வரப்போறார் சேனாதிபதியா. அவர் நின்று எப்படி ஜெயிக்க போறார், அவர் என்னென்னலாம் சந்திக்க போறார், அதுல இன்னும் பல பல வீரர்களுடைய விஷயங்கள் என்னென்ன நடக்க போகுது என்பதையெல்லாம் வருகின்ற போர்க்காட்சிகளிலே நம்ம பார்க்கலாம். இதுல முக்கியமான தலைகள் என சொல்லக்கூடிய எல்லோரும் பார்க்கக்கூடிய தலைகளாக இருக்கக்கூடிய அபிமன்யு என்பவனினுடைய வதம் ரொம்ப பரிதாபமான ஒன்று. அது ஒண்ணு. கர்ணனுடைய வதம், அதுவும் கொஞ்சம் மனதை நிகழக்கூடிய ஒரு விஷயம். கடோத்கஜனுடைய வதம், பீமனுடைய பிள்ளை, துரோணர் வதம், ஜெயத்ரதன் வதம், இதெல்லாம் இனிதான் சூடு பிடிக்கக்கூடிய காட்சிகள் அத்தனையுமே நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நாள் போர் சருக்கத்துல இருக்கு. ஆகவே இதை நம்ம தொடர்ந்து வில்லி பாரதத்தை சுவைப்போம், ரசிப்போம், வில்லியை உணர்வோம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.